காதலர் தினத்தை முன்னிட்டு தமிழ் சினிமாவுல காதலுக்காகவே எடுக்கப்பட்ட டாப் 10 படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நம்மள 10th பிளேஸ்ல நம்ம லவ் பண்ற பொண்ணை விட நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சுன்னா அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும். ஆனா அந்த பொண்ணு முன்னாடியே வேற பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது ரொம்ப தவறான செயல். அப்படி உருவாக்கப்பட்ட திரைப்படம் தாங்க திருச்சிற்றம்பலம். நம்ம 9th பிளேஸ்ல படத்துக்காக வரது காதல் அல்ல, பாசத்துக்காக தான் வரது காதல்னு உணர்த்திய ரோமியோ ஜூலியட் திரைப்படம் இருக்குங்க. நம்ம 8th பிளேஸ்ல பல வர்ண காதல்களை உள்ளடக்கிய வாரணமாயிரம் திரைப்படம் இருக்குங்க. துணியால் கண்ணையும் கட்டி கைய காத்துல நீட்டி. நம்ம 7th பிளேஸ்ல காதலோட முடிவு இப்படி கூட இருக்கும் அப்படின்னு காதலோட அழிவை சொன்ன திரைப்படம் தாங்க காதல் திரைப்படம். நம்ம 6th பிளேஸ்ல ஓப்பனிங்ல சேர்ந்த காதல கடைசியில க்ளோஸ் பண்ண 3 திரைப்படம் இருக்குங்க. நம்ம 5th பிளேஸ்ல காதலுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா காதலுக்காக ஹார்ட்டை கொடுத்து காப்பாத்தின நெஞ்சு இருக்கும் வரை திரைப்படம் இருக்குங்க. நம்ம 4th பிளேஸ்ல காதலோட அன்பையும் காதலோட வலியையுமே அவ்வளவு அழகா உணர்த்திய ராஜா ராணி திரைப்படம் இருக்குங்க. நம்ம 3th பிளேஸ்ல நம்ம ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலனாலும் அவ ஆசைப்பட்ட பையன் கிடைக்கணும்னு காதலுக்காக போராடி காதலோட வேல்யூ என்னன்னு உணர்த்திய பூவே உனக்காக திரைப்படம் இருக்குங்க. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே ஸ்வர்க்கம். நம்ம 2th பிளேஸ்ல எல்லாருக்குமே பிடிச்ச காதல் திரைப்படமான 7G ரெயின்போ காலனி திரைப்படம் இருக்குங்க. நினைத்து நினைத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல காதல்னா கடல் கடந்து போனா கூட அதோட அடையாளம் அழியாதுன்னு அவ்வளவு அழகா வடிவமைச்ச திரைப்படம் தாங்க மதராசப்பட்டினம்.